திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தினா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா என்னன்னைக்கு சுத்தினா என்னென்ன பலன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியலோக பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க திங்கக்கிழமை கிரிவலம் பண்ணீங்க அப்படின்னா சந்திரலோக பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, வறுமை இருக்கு, எனக்கு நிறைய ஃபினான்ஷியலா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை சுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நான் மீடியா ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும், எனக்கு வந்து பயங்கர ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கிரிவலம் சுற்றுங்க. ஸோ நான் வந்து ஞானமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கிரிவலம் போங்க. ஸோ வெள்ளிக்கிழமை கிரிவலம் போனீங்க அப்படின்னா வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை கிரிவலம் போனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க கெட்ட சக்திகள், பேட் வைப்ரேஷன், இந்த பில்லி சூனியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரிவல பலன் இருக்குது. ஸோ எந்த பலன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கிரிவலம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரே நாள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சுத்தினா இந்த எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொதுவான நாளாக அது இருக்கக்கூடும்.